வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய செஷன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஆர்என்என் ரெக்கரிங் நியூரல் நெட்வொர்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெக்கரண்ட் நியூரல் நெட்வொர்க்ஸ் ஆர்என்என் தொடர்ச்சியான நரம்பியல் வலையமைப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். இன்னைக்கு செஷன் வந்து நம்ம பார்ப்போம். நாளைக்கு செஷன் வந்து அப்பர் கான்ஃபிடன்ஸ் பவுண்ட், தாம்சன் சாம்பிளிங், மேல் நம்பிக்கை எல்லை மற்றும் தாம்சன் மாதிரி. அப்புறம் அதுக்கு அடுத்த நாள் வந்து அதாவது திங்கட்கிழமை அன்னைக்கு ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் பார்ப்போம், கியூ லேர்னிங். அப்புறம் மார்க்கவ் டெசிஷன். இது ரெண்டும் கொஞ்சம் ரொம்ப முக்கியமா இருக்கும். ஏஐல வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும், அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. நம்ம இப்போ செஷனுக்கு போறதுக்கு முன்னாடி நேத்தோடைய பதிவு 3 நாளோட பதிவு, நான் 2 நாளோட பதிவு நான் போடாம இருந்தேன். அது எல்லாமே வந்து நான் இந்த இடத்துல வந்து பதிவேற்றம் செஞ்சு வச்சிருக்கிறோம். bigdatahandson.com எங்களோட சேனல் போனீங்க அப்படின்னு சொன்னா நேத்தோட டீப் லேர்னிங் பார்த்தீங்கன்னா பார்ட் 2, டீப் லேர்னிங் பார்ட் 1 வந்து இங்க போட்டிருக்கிறேன். பார்ட் மிஷின் லேர்னிங்கோட பார்ட் 6 அப்படியே வரிசையா இருக்கும். பார்ட் 6, பார்ட் 5, பார்ட் 4, பார்ட் 3, பார்ட் 2, பார்ட் 1 எல்லாமே வரிசையா போட்டுருக்கிறேன். ஸோ எல்லா வீடியோஸும் நேற்று வரையிலும் எல்லா வீடியோஸும் நம்ம அப்லோட் பண்ணிட்டோம். நீங்க உள்ளுக்க போய் பார்த்துக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் தயவு செஞ்சு போய் நம்ம பிக் டேட்டா ஹேண்ட்ஸ் ஆன் சேனல்ல போய் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். நம்ம வெப்சைட் பார்த்தீங்க அப்படி ஒரு சில பேர் நண்பர்கள் வந்து வீடியோஸ் பார்க்குற நண்பர்கள் தயவு செஞ்சு யூடியூப்ல போயிட்டு நம்மளுக்கு வந்து ரிவ்யூ கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கூகுள்ல போயிட்டு bigdatahandson.comனு தட்டினீங்கன்னா நம்மளோட இணையதளம் வரும். அதுக்கு கீழே இதுல போய் பார்த்தீங்கன்னா நம்மளோட இணையதளம் தெரியும், நம்ம வெப்சைட் தெரியும். அப்புறம் கீழே வந்தீங்க அப்படின்னு சொன்னா இங்க ரிவ்யூஸ்ல போயிட்டு நீங்க வந்து யூடியூப்ல பாக்குற அனைத்து நண்பர்களும் வந்து தயவு செஞ்சு இந்த ரிவ்யூஸ்ல போயிட்டு எங்களுக்கு ரேட்டிங் கொடுத்துட்டு கமெண்ட்ஸ் வந்து கொடுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம வெப்சைட்ல போயிட்டு நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், அங்கேயும் வந்து மீட்டப் அப்லோட் வீடியோஸையும் வந்து நீங்க வெப்சைட்லயே போய் பார்த்துக்கலாம். அந்த யூடியூப்லோட லிங்க் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஒரு சில பேர் வந்து நிறைய சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கு, நான் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறவங்க டெய்லி பேசிஸ்ல மீட்டப் அப்லோட்ஸ்ல நம்ம வெப்சைட்லயே போயிட்டு மீட்டப் வீடியோஸ்லயே வந்து நாங்கள் அங்கே ஆட்டோமேட்டிக்காக அப்லோட் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும். ஸோ இதை போய் நீங்கள் கிளிக் பண்ணி வீடியோஸை பார்த்துக்கலாம். யூடியூப்ல பார்க்கறதுக்கு பதிலாக இங்கேயே போய் பார்த்துக்கலாம். நன்றி நண்பர்களே. இப்போ நம்ம செஷனுக்கு ஆரம்பிப்போம். என்ன ஹோஸ்டா மாத்திருங்க. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து ரெக்கரண்ட் நியூரல் நெட்வொர்க். ஸோ நேற்று வந்து நம்ம ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க், கன்வல்யூஷன் நியூரல் நெட்வொர்க் பார்த்தோம். ஒன்றுத்துக்கும் ஒரு யூசேஜ் இருக்குது. லைக் இந்த ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க் வந்து ஒரு பேசிக் நியூரான்ஸ் நம்ம பிரெயினில் எப்படி ஒர்க் ஆகுதோ அந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க்லேயே ஒர்க் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் கன்வல்யூஷன் நியூரல் நெட்வொர்க் நம்ம ஹியூமன்ஸ் எப்படி வந்து ஒரு ஆப்ஜெக்டை பார்த்து ஸோ அது என்ன மாதிரி கிளாஸிஃபை பண்ணுறோன்னு சொல்லி நேற்று பார்த்தோம். ஸோ லைக் இப்போ கேட்ஸ் அண்ட் டாக்ஸ் வந்து நேற்று எக்ஸாம்பிள் ஒன்று பார்த்துருப்போம். ஸோ ஒரு இமேஜ் பார்த்தா அது கேட்டா டாகா அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். ஸோ இது வந்து இமேஜ் கிளாசிஃபிகேஷனுக்கு வந்துருச்சு. இப்போ இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து ரிகரண்ட் நியூரல் நெட்வொர்க். நம்ம ஹியூமன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேற்று நடந்த விஷயம் இல்லை முன்னாடி நேரத்தில் நடந்த விஷயம் இல்லை ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஞாபகம் வச்சுப்போம். நம்ம பிரெயினில் எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்போ வந்து நம்மளுக்கு ஞாபக சக்தி இருந்தால்
நம்மளால ஞாபகப்படுத்திக்க முடியும். எந்த அளவுக்கு வேணும்னா நம்ம பவர்ஃபுல்லா இருந்தா நம்ம ஞாபகப்படுத்திக்கலாம். ஸோ அந்த மாதிரி இந்த ரிகரண்ட் நியூரல் நெட்வொர்க் என்ன பண்ணும்னா, ஸோ நம்ம இந்த இந்த ஒரு கான்செப்ட், அதாவது மெமரி இல்லையா, மெமரியை வந்து நம்ம ரிகரண்ட் நியூரல் நெட்வொர்க்கில் பண்ண முடியும். ஸோ பாஸ்ட் ஒரு 3 ஸ்டெப்ஸ் 4 ஸ்டெப்ஸ் இந்த மாதிரி வந்து ஞாபகத்தில் வைக்க முடியும் இந்த ரிகரண்ட் நியூரல் நெட்வொர்க்கோட. ஸோ இது எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா, மோஸ்ட்லி வந்து லைக் இது ஏதாவது ஃபோர்காஸ்டிங், அதாவது ஃபியூச்சரில் என்ன மாதிரி நடக்கும். ஸோ அதாவது ஒரு ஒரு 1 மந்த்தில் இப்போ COVID-19 கூட பண்ணியிருப்பாங்களே, இப்போ 1 மந்த் 2 மந்த் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ இல்லை 3-4 மந்த்ஸ், இந்த மந்த்ஸ்லாம் என்ன மாதிரிலாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத அதை லேர்ன் பண்ணிக்கிட்டு, ஸோ ஃப்யூச்சரில் அதால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ 1 மந்த்தாக இருக்கட்டும் 2 மந்த்தாக இருக்கட்டும் அதால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு மாடலை கிரியேட் பண்ணுறதுக்கு தான் இந்த ரிகரண்ட் நியூரல் நெட்வொர்க் வந்து ஒர்க் ஆகும். ஸோ ஏன் வந்து ஒய் நாட் ஃபீட் ஃபார்வர்ட் நியூரல் நெட்வொர்க்? ஃபீட் ஃபார்வர்ட் நியூரல் நெட்வொர்க்ங்கிறது நம்ம ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க் தான். ஸோ ஏன் அது நம்ம யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க்கில் ஏதோ இல்லை கன்வல்யூஷன் நியூரல் நெட்வொர்க்காக இருக்கட்டும், ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று, அதில் வந்து ஏதோ ஒரு இமேஜ் பாஸ் பண்ணுறோம், அது வந்து நம்மளுக்கு அவுட்புட்டு. ஸோ இது ஒரு அவுட்புட் வந்திருக்கு எலிஃபேண்ட்னு சொல்லி. ஸோ இன்னொரு அவுட்புட்டு டாக்னு வந்திருக்கு. இப்போ இது ஃபர்ஸ்ட் அவுட்புட், இது இதுக்கு நெக்ஸ்ட் அவுட்புட்னு வச்சுக்கோங்க. இந்த 2 அவுட்புட்ல ஏதாவது ஒரு ரிலேஷன் இருக்கா? இந்த எலிஃபண்ட்டுக்கும் இந்த டாகுக்கும் ஏதாவது ரிலேஷன்ஸ் இருக்கா? இல்லை. ஸோ அதனால் வந்து இந்த ஃபீட் ஃபார்வர்ட் நெட்வொர்க்ஸை வந்து நம்ம மெமரிக்கு யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ நம்ம ஏதாவது ஒரு மெமரி பண்ணணும்னு வைங்க, முன்னாடி நடந்த விஷயத்தோட இதை வச்சு கம்பேர் பண்ணி தான் நம்ம மெமரி பண்ணுவோம். இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நீங்கள் ஏதோ ஒரு புக்கு ரீட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வைங்க. ஸோ அந்த புக்கில் ஏதோ ஒரு பேரா இருக்குது. ஸோ அந்த பேரா வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு முதல்ல என்ன பண்ணுவீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு 2-3 வார்த்தை, நெக்ஸ்ட் 2-3 வார்த்தை, அதை கம்பைன் பண்ணாதானே நம்மளுக்கு அந்த சென்டென்ஸ் என்ன அப்படின்னு புரியும். ஸோ அதனால தான் நம்ம இந்த ரிகரண்ட் நியூரல் நெட்வொர்க் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளுக்கு அவுட்புட் வந்து @t+1 வந்திருக்கு. ஸோ அது வந்து என்ன பண்ணுதுன்னா, இந்த மூணு அதாவது அதுக்கு முன்னாடி வந்த அவுட்புட், ப்ரீவியஸ் அவுட்புட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த 3 t-1 t-2. ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த 3 அவுட்புட்ஸோட டிபெண்ட்டாக இருக்கு. ஆனால் இது வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கு. ஸோ ரிலேஷனே இல்லை இதில். இது வந்து அந்த முன்னாடி இருக்கிற அவுட்புட்டோட டிபெண்ட்ஸாக இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதனால தான் நம்ம வந்து இந்த ரிகரண்ட் நியூரல் நெட்வொர்க் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து அந்த மாதிரியான சேலஞ்ச், அதாவது இந்த மெமரி பண்ணிக்கிறது இல்லையா, இது முன்னாடி நடந்த விஷயத்த வந்து நம்ம எப்படி மெமரி பண்ணுறது, எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுங்கிறதுக்காக ஒரு அந்த அந்த சேலஞ்ச் ஓவர் கம் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு மாடலை கிரியேட் பண்ணாங்க. ஸோ இதுதான் வந்து ஆக்சுவலாக ஒரு ரிகரண்ட் நியூரல் நெட்வொர்க். நம்ம லாங்குவேஜஸ்லாம் இருக்கும் இல்லையா, ஃபங்க்ஷன், ரிகரன்ஸ் ஃபங்க்ஷன், அதே மாதிரி தான் இதுவும் ஒரு ரிகரண்ட் ஃபங்க்ஷன் மாதிரி. இதில் என்ன பண்ணணும்னா, இது வந்து ஆக்சுவலாக ஒரு செல்லு கிடையாதுங்க. இந்த ஏங்கிறது ஒரு செல் கிடையாது, அதாவது ஒரு லேயர் கிடையாது. இது வந்து ஸ்டாக் ஆஃப் லேயர்ஸ். இது நீங்கள் வந்து மல்டிபிள் லேயர்ஸ் இருக்கலாம். அதே மாதிரி எக்ஸ் வந்து வெறும் ஒரே ஒரு எக்ஸ் இன்புட் கிடையாது, இது ஸ்டாக் ஆஃப் இன்புட். இது வந்து ஆக்சுவலாக அப்படியே 2 டைமென்ஷனில் பார்க்கறதுனால உங்களுக்கு தெரியாது. இது ஆக்சுவலாக 3 டைமென்ஷனில் இருக்கும் ஆக்சுவலாக. அப்போ வந்து உங்களுக்கு ஸ்டாக்காக இருக்கும், அது அந்த இன்புட்ஸு அந்த லேயர்ஸ்லாம் ஸ்டாக்காக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு மெமரி செல்லுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஒரு மெமரி செல்லு. ஸோ இந்த மாதிரியான ஒரு செயின் ரியாக்ஷன், இது என்னன்னா, இதை ஃபஸ்ட்டு லேயர்னு வச்சு, ஃபஸ்ட்டு நியூரல் நெட்வொர்க்னு வைங்க. ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த எக்ஸ் நம்ம இன்புட் பாஸ் பண்ணுறோம். ஸோ அது ஒரு ஹிடன் லேயர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது வந்து ஒரு ப்ராசஸ் நடக்குது, நம்மளுக்கு அவுட்புட் லேயரில் வந்துருச்சு. ஸோ இப்போ என்ன ஆகும்னா, இந்த அவுட்புட் இருக்கு இல்லையா, இந்த ஃபஸ்ட்டு நெட்வொர்க்கில் வந்த, அதாவது லேயர்லேருந்து வந்த அவுட்புட் வந்து நெக்ஸ்ட்டு நெட்வொர்க்குக்கும் அனுப்பும். ஸோ இப்போ நம்ம இதுக்கு இந்த அவுட்புட், இந்த ஹிடன் லேயர்லேருந்து வர அவுட்புட்டை வந்து அவுட்புட் லேயருக்கும் அனுப்புகிறோம், ப்ளஸ் நெக்ஸ்ட் வர அந்த அதே லேயருக்கு அனுப்புவோம் நம்ம. இப்போ இந்த லேயரில் வந்து போன ப்ரீவியஸ் அவுட்புட்டும் வருது, ப்ளஸ் நியூ அவுட்புட்டும் கொடுக்குறாங்க. அப்போ ப்ரீவியஸ் அவுட்புட்டும் நியூ அவுட்புட்டும் வந்து ப்ராசஸ் நடந்து ஒரு அவுட்புட் கிடைக்குது. அந்த அவுட்புட்டு திருப்பியும் வந்து நெக்ஸ்ட்டு லேயருக்கு போகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு செயின் ரியாக்ஷனாக ஒரு ரிகரண்ட் ஃபங்க்ஷன் மாதிரி. ஸோ அது வந்து ஃபுல்லாக நடந்துக்கிட்டே இருக்கும். எப்போ இருக்குன்னா, உங்கள் கொடுக்குற அந்த ஃபீச்சர்ஸ், எவ்வளோ ஃபீச்சர்ஸ் கொடுக்குறோம் அதுக்கேற்ற மாதிரி அது நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதாவது x0, x1, x2, xt வரைக்கும் நடக்கும். அதே மாதிரி h0, அது அவுட்புட். இதெல்லாம் வந்து அந்த ஸ்டெப்பில் கிடைச்ச அவுட்புட்டு. ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா,
இப்போ 30 months, அதாவது 30 days நடந்த ஏதாவது ஒரு விஷயம், அந்த விஷயத்த வந்து நீங்கள் நெக்ஸ்ட்டு 30 daysக்கு ப்ரெடிக்ட் பண்ண போகிறீங்க. அப்படிங்கிற போது 30 daysக்கு இது வந்து லேர்ன் பண்ணிக்கும். ஸோ டி வந்து 30 வரைக்கும். ஸோ 30 வரைக்கும் லேர்ன் பண்ணிட்ட பிறகு நெக்ஸ்ட் 30 அதால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ அதுதான் வந்து இங்கே இந்த ரிகரண்ட் நியூரல் நெட்வொர்க் ஒர்க் ஆகும். ஸோ இது எப்படி வந்து ஒர்க் ஆகுதுங்கிறது, அந்த ரிகரண்ட் நியூரல் நெட்வொர்க் உள்ளார எந்த மாதிரி கால்குலேஷன் நடக்குது. இப்போ ஸோ இது வந்து ஸ்டார்டிங்கிறதுனால நம்ம பேசிக் நியூரல் நெட்வொர்க் மாதிரி தான் இருக்கும். ஸோ எக்ஸுங்கிறது ஒரு நம்ம ஃபீச்சர் இன்புட்டு, ஹெச் நாட்டுங்கிறது நம்மளோட ஹிடன் லேயர்லேருந்து வர அவுட்புட்டு, ஸோ ஒய் நாட்டுங்கிறது நம்மளோட அவுட்புட் லேயர்லேருந்து வர அவுட்புட்டு. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஹிடன் லேயரில் என்ன பண்ணோம்னா, ஒரு லேயர்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டாக் ஆஃப் லேயர்ஸ், ஓகேங்களா. ஒரு லேயர்ஸையும் பார்த்தீங்கன்னா சேம் அதே தான், நம்ம ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் பிளஸ் அதான் கால்குலேட் பண்ணுவோம். ஸோ வெயிட்டு பயஸ் ஆட் பண்ணி அதை அப்படியே மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு. ஸோ அதுதான் வந்து இங்கேயும் பண்ணுவோம். ஸோ இந்த எக்ஸ் ஃபீச்சர் ஒன்றுத்துக்கும் வந்து நம்ம வெயிட் அசைன் பண்ணோம் WI. ஸோ இந்த ஹிடன் லேயர்லேருந்து வர அவுட்புட் கூட ஈக்குவேஷன் தான் இது. எப்படின்னா ஹெச் ஆஃப் டிங்கிறது இந்த டைமு, ஸோ 0 1 2 அந்த மாதிரி ஹெச் ஆஃப் டி ஈக்குவல் டு ஜிஹெச் அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷனு, அதான் நம்ம ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷனில் அனுப்போம் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ இதுதான் நம்மளோட ஈக்குவேஷனு. இங்கே WI எக்ஸ் ஆஃப் டினா இந்த வெயிட்டு மல்டிப்ளை பை அந்த எக்ஸ் வேரியபிள் அட் டைம் டி, ஓகேங்களா. அட் டைம் டி இப்போ எக்ஸ் நாட், இப்போ டைம் ஈக்குவல் டு 0னா எக்ஸ் நாட் அட் டைம் 0. ஸோ எக்ஸ் நாட்டு மல்டிப்ளை பை அந்த வெயிட்டு ப்ளஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸ் அவுட்புட்டை நம்ம ஆட் பண்ணணும் இல்லையா. ஸோ இப்போ இந்த லேயருக்கு வரும்பொழுது இதுக்கு முன்னாடி நடந்த லேயர், அதாவது இந்த முன்னாடியோட அவுட்புட்டை வந்து இதை ஆட் பண்ணிக்கும். ஸோ எப்படின்னா இதுக்கு முன்னாடி வர அவுட்புட்டோட ஒரு வெயிட் அசைன் ஆகி வரும். ஸோ அதுதான் இங்கே நடக்கும். WR இன்ட்டு ஹெச் ஆஃப் டி மைனஸ் 1, அதாவது டி மைனஸ் 1ங்கிறது இதுக்கு முன்னாடி, ஸோ ஒரு ஸ்டெப்பு முன்னாடி நடந்த அவுட்புட்டு. ஸோ அது வந்து வெயிட்டால் WRஆல் மல்டிப்ளை பண்ணி ப்ளஸ் பயஸ் ஆட் பண்ணோம், BH பயஸ் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இது வந்து இந்த ஹிடன் லேயர்லேருந்து வர அவுட்புட் HT. அது இப்போ அவுட்புட் லேயரில் ஒயில் என்ன வரும் அப்படின்னா ஒய் ஆஃப் டி, அதாவது அட் டைம் டி ஈக்குவல் டு GY ஆஃப் WYங்கிறது இந்த வெயிட் அசைன் ஆகிறது, ஒன்றுத்துக்கும் வெயிட் அசைன் ஆகிருக்கிறது, WY இன்ட்டு ஹெச் ஆஃப் டிங்கிறது அந்த ஹிடன் லேயர்லேருந்து வர அவுட்புட்டு ப்ளஸ் பயஸ் ஆட் பண்ணியாச்சு. இது சிம்பிள் தான். இதில் மட்டும்தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும், ஏன்னா ப்ரீவியஸ் அவுட்புட்டையும் இதை ஆட் பண்ணிக்கும். ஸோ இப்படி தான் வந்து இந்த ரிகரண்ட் நியூரல் நெட்வொர்க் ஒர்க் ஆகுது. ஸோ இதில் வந்து ஒரு மேஜர் ப்ராப்ளம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2, வேனிஷிங் கிரேடியன்ட், எக்ஸ்ப்ளோடிங் கிரேடியன்ட். இதை நம்ம இதுலேயே பார்த்துருப்போம் ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க்லேயே. ஸோ இது எங்கே வரும்னா வெயிட் இனிஷியலைசேஷனில் வரும். ஸோ வெயிட் இனிஷியலைசேஷனுங்கிற போது நம்ம வெயிட் வந்து ரொம்பவே அதிகமாக கொடுக்கக்கூடாது, ரொம்பவே கம்மியாகவும் கொடுக்கக்கூடாது. ஸோ ரொம்பவே கம்மியாக கொடுத்தா வேனிஷிங் கிரேடியன்ட் ப்ராப்ளம் வந்துடும். என்னென்னா இந்த வேனிஷிங் கிரேடியன்ட் எப்படின்னா, இப்போ இந்த வெயிட் இனிஷியலைசேஷன் அப்படிங்கிறது இல்லை வெயிட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டெப்பில் நடக்கும்னா பேக் ப்ராபகேஷன் ஸ்டெப்பில் தான் நடக்கும். பேக் ப்ராபகேஷன் ஸ்டெப்பில் தான் வந்து இந்த வெயிட் வந்து அட்ஜஸ்ட் ஆகும். இப்போ வெயிட் அட்ஜஸ்ட் ஆகும்போது அது என்ன பண்ணுன்னா ஒரு எரர் கால்குலேட் பண்ணுதுன்னு வைங்க. எரர் வந்து ஆக்சுவல் அவுட்புட் மைனஸ் மாடல் கொடுத்த அவுட்புட்டு ஹோல் ஸ்கொயர்டு. ஸோ ஸ்கொயர் டிஃப்ரென்ஸு அந்த ஆக்சுவலுக்கும் மாடலுக்கும். ஸோ இதுதான் எரரு. இப்போ இந்த எரர் என்ன பண்ணுவோன்னா நம்ம வெயிட்டில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, என்ன சேஞ்ச் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு அதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். ஸோ அப்போ டெல்டா W இஸ் ஈக்குவல் டு N மல்டிப்ளை பை த DE பை DW. ஸோ இதான் வந்து நம்மளோட சேஞ்சாக இருக்க போகுது, வெயிட்டில் சேஞ்சு. ஸோ இதை வந்து நம்ம ப்ரீவியஸ் வெயிட்டோட ஆட் பண்ணிப்போம். ஸோ ஒரு நியூ அவுட்புட் கிடச்சிரும். ஸோ நியூ வெயிட்டு, இந்த வெயிட்டை வந்து அசைன் பண்ணிடுவோம் அந்த வேரியபிள்ஸ்க்கு. ஸோ இப்போ இந்த DE பை DW கால்குலேட் பண்ணுது அந்த டிஃப்ரென்ஸை, அது வந்து சப்போஸ் அதாவது உங்கள் சேஞ்சு இந்த வெயிட்டு ஸோ 0.01 இருக்குன்னு வைங்க. அப்போ அது என்ன ஆகும்னா நீங்கள் என்னோட மல்டிப்ளை பண்ணுங்க, என்னங்கிறது அந்த ஃபீச்சர்ஸு அதோட மல்டிப்ளை பண்ணும்போது ரொம்பவே கம்மியாயிரும். இதே அந்த DE பை DW வந்து 0.001 போகும்போது அது ஆக்சுவலாக நியர் டு 0ன்னு ஆயிரும். அப்போ என்ன ஆகும்னா ப்ரீவியஸ் வெயிட்டோட
சேஞ்சே இருக்காது. ஸோ டபிள்யூ ஈக்குவல் டு டபிள்யூ பிளஸ் டெல்டா டபிள்யூன்னு இருக்கு இல்லையா? அப்போ என்ன ஆகுனா டெல்டா டபிள்யூ வந்து 0ன்னு ஆயிடுச்சுன்னா அந்த வெயிட்ல வந்து சேஞ்சே இருக்காது இல்லையா? அப்போ என்ன ஆகுனா உங்க ப்ரோக்ராம் வந்து ரொம்ப லேட்டா ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். அந்த இந்த ப்ராப்ளம் வரும். இந்த ரொம்பவே கம்மியா இருந்தா, ஸோ அதால சேஞ்சஸ் வந்து ரொம்பவே கம்மியா இருக்கிறதுனால வெயிட் வந்து அப்டேட் ஆகாததுனால உங்க இது வந்து ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ ரொம்பவே லேட் ஆகும். ஸோ அதுதான் வந்து வேனிஷிங் கிரேடியன்ட் ப்ராப்ளம். இது வந்து என்ன ஆகும்னா அந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அந்த வெயிட் வந்து ரொம்பவே கம்மியாக இருந்தா லெஸ் தென் 1 அப்போ வந்து இந்த ப்ராப்ளம் வரும். இதே அதிகமாகிடுச்சுன்னா என்ன ஆகும்னா இப்போ டபிள்யூ சப்போஸ் இந்த டிஇ பை டிடபிள்யூ வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குங்கிற போது உங்கள் வெயிட் என்ன ஆகும்னா ப்ரீவியஸ் வெயிட்டை விட ரொம்ப அதிகமாக டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாக காட்டும். ஸோ அதனால ஒரு பிரச்சனை வரும். அது வந்து எக்ஸ்ப்ளோடிங் கிரேடியன்ட் ப்ராப்ளம். அதிகமாகவும் இருக்கக்கூடாது, கம்மியாகவும் இருக்கக்கூடாது. ஸோ இதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான் வந்து நம்ம லைக் இந்த ஆப்டிமைசர் வந்து ஆடம் யூஸ் பண்ணுவோம், இல்லை வந்து ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் ரெலோ. ஸோ ஆடம் ஆக்சுவலாக இந்த ஆப்டிமைசர் ஆடம் வந்து இதெல்லாம் ஹேண்டில் பண்ணிடும். ஸோ ஏன்னா அது ரொம்பவே இன்டெலிஜென்ட்டான ஒரு ஆப்டிமைசர் அது. ஸோ அதை யூஸ் பண்ணாலே உங்களுக்கு போதும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓகே, இது வந்து லாங் ஷார்ட் டேர்ம் மெமரி. ஸோ இதுதான் வந்து நம்ம ரெக்கரண்ட் நியூரல் நெட்வொர்க்கோட பேஸு. ஸோ எல்எஸ்டிஎம் அல்காரிதம் சொல்லுவாங்க. ஸோ இந்த எல்எஸ்டிஎம் அல்காரிதம் தான் வந்து நம்ம ப்ரீவியஸ் அவுட்புட்டு இதுக்கு நடக்க போகிற அவுட்புட்டெல்லாம் வந்து ப்ரெடிக்ட் பண்ணி கொடுக்கும். ப்ரீவியஸ் அவுட்புட்டை மெமரி பண்ணி நெக்ஸ்ட் அவுட்புட்டை கொடுக்கறது தான் இந்த எல்எஸ்டிஎம். Long short term memory is a type of recurrent neural network capable of learning order dependence in sequence prediction problems. ஸோ சீக்வன்ஸ் ஆஃப் ப்ரெடிக்ஷன் ப்ராப்ளம்ஸ்லாம் இது வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த ஜஸ்ட் 3 செல்லு தான். இது நம்ம மல்டிபிள் செல்ஸ் இருக்கும். இது வந்து மெமரி செல்லுன்னு சொல்லுவாங்க. ஒரு செல்லு அட் டைம் டி இருக்கிற ஒரு ஹிடன் லேயர்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு செல்லு. ஸோ இதில் வந்து நம்ம இன்புட் கொடுக்குறோம், அது ப்ரீவியஸ் அவுட்புட்டும் வரும். ஆக்சுவலாக இந்த ரெண்டுமே கம்பைன் ஆகி ஒரு நியூ அவுட்புட் கிடைக்குது. ப்ளஸ் அந்த நியூ அவுட்புட் வந்து திருப்பியும் இன்னொரு செல்லுக்கு போகுது. ஸோ இதான் வந்து இங்கே நடக்கும். ஸோ இந்த மெமரி செல்லை வந்து இன்னும் கொஞ்சம் ப்ரீஃபாக பார்த்தோன்னா இதுக்குள்ளார நடக்கிற ஸ்டெப்ஸு, அதாவது சில ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும், சம் மல்டிப்ளிகேஷன், அடிஷன் இதெல்லாம் நடக்கும். ஸோ இதில் என்னென்ன நடக்குதுன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த பிங்க் கலரில் இருக்கிறது வந்து சிக்மாய்டு, ப்ளூவில் இருக்கிறது வந்து tan h. நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் முன்னாடி ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க் எடுக்கும் பொழுது tan h ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் பார்க்கும்போது நான் சொல்லியிருப்பேன் இது வந்து ரிகரண்ட் நியூரல் நெட்வொர்க்கில் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா வந்து இந்த tan h வந்து நம்மளுக்கு -1 + 1 கொடுக்கும். ஸோ அது என்ன ஆகும்னா அந்த அவுட்புட் வந்து ஸ்குவீஸ் ஆயிரும். ஸோ ப்ரீவியஸு நியூங்கிற மாதிரி. ஸோ -1 + 1 அதனால tan h யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் கிராஸ் வந்து பாயிண்ட் வைஸ் மல்டிப்ளிகேஷன். ஏன்னா வந்து இது ஃபுல்லாகவே ஆரே தானே, இந்த இன்புட்டு எல்லாமே வந்து ஆரே தான். ஸோ மல்டிப்ளிகேஷன். அதே மாதிரி பாயிண்ட் வைஸ் ப்ளஸ்ஸு அது அடிஷன். அதுக்கப்புறம் இதெல்லாம் அவுட்புட், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வெக்டார் கன்காடினேஷன். ஓகே, ஸோ இதில் வந்து இந்த ரெண்டு இருக்கு இல்லையா, இந்த ரெண்டு தான் வந்து நம்மளோட இன்புட்டாக இருக்க போகுது. இது வந்து ப்ரீவியஸ் மெமரி செல்லேருந்து வந்த அவுட்புட்டு, இது வந்து நியூ இன்புட்டு. ஓகேங்களா, இது வந்து இந்த லைன் என்ன பார்த்தீங்கன்னா செல் ஸ்டேட்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு மெமரி செல்லுக்கும் உள்ள செல் ஸ்டேட்டு. ஸோ ஓகே, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த ஓகே இன்புட் கொடுத்த பிறகு நம்மளுக்கு அவுட்புட் வரணும் இல்லையா, அதுக்கு நிறைய ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணணும் இல்லையா, அது வந்து கேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து 4 டைப்ஸ் ஆஃப் கேட்ஸ் இருக்குது, 4 ஸ்டெப்ஸ் நடக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்கெட் கேட்டு. இந்த ஃபர்கெட் கேட் என்ன பண்ணுன்னா, ஃபர்ஸ்ட் வி ஹேவ் த ஃபர்கெட் கேட். திஸ் கேட் டிசைட் வாட் இன்ஃபர்மேஷன் ஷுட் பி த்ரோன் அவே ஆர் கெப்ட். அதாவது நம்ம மெமரி பண்ணணும் இல்லையா. ஸோ மெமரி பண்ணுறதுக்கு இந்த ஸ்டெப்பில் என்ன பண்ணணும்னா, எந்த இன்ஃபர்மேஷனை நான் வந்து மெமரி பண்ணுறது, எந்த இன்ஃபர்மேஷனை நான் ஃபர்கெட் பண்ணிக்கிறது. ஸோ எந்த இன்ஃபர்மேஷன் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கோ அதை நான் வந்து ஞாபகம் வச்சுப்பேன், மீதியெல்லாம் ஞாபகம் வச்சுக்க மாட்டேன்ல. ஸோ அதுதான் வந்து இங்கே இந்த ஸ்டெப்பில் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம்னா, இந்த ரெண்டு இது வந்து ப்ரீவியஸ் அவுட்புட்டு, இது வந்து நியூ இன்புட்டு, ரெண்டுமே சேர்த்து சிக்மாய்டு ஃபங்க்ஷனுக்குள்ளார போகுது. ஸோ இந்த சிக்மாய்டு ஃபங்க்ஷனுக்குள்ளார போன பிறகு நம்மளுக்கு 0 to 1 வரைக்கும் வந்துடும் இல்லையா. இப்போ நியர் டு 0 இருந்தால் நான் ஃபர்கெட் பண்ணணும், 1ன்னு இருந்தால் நான் அதான் க்ளோசர் டு 1, அப்போ நான் வந்து என்ன பண்ணணும்னா மெமரி பண்ணிக்கணும், அதை கீப். அதாவது வேல்யூஸ் கம் அவுட் பிட்வீன் 0 and 1. The closer to 0 means to forget and the closer to 1 means keep. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கணும்.
இது வந்து ஃபர்ஸ்ட் கேட்டு, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புன்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இன்புட் கேட்டு. இந்த இன்புட் கேட்டில் என்ன ஆகும்னா, நமக்கு வர அந்த ரெண்டு இன்புட்டை வந்து ஒன்று வந்து சிக்மாய்ட் ஃபங்க்ஷனுக்கும் இன்னொன்று வந்து tan h ஃபங்க்ஷனுக்கும் அனுப்புவோம். ஸோ டு அப்டேட் த செல் ஸ்டேட், அது வந்து செல் ஸ்டேட்டை வந்து அப்டேட் பண்ணுறதுக்கு இதோட அவுட்புட் தான் நம்ம வந்து இந்த செல் ஸ்டேட்டோட அடிஷன் பண்ணுவோம். ஸோ அந்த டு அப்டேட் த செல் ஸ்டேட் we have the input gate. First we pass the previous hidden state and the current input to a sigmoid function. So first in the sigmoid function convert that decide which value will be updated by transforming values between 0 and 1. ஸோ எந்த வேல்யூஸ் நான் அப்டேட் பண்ணணுங்கிறதுக்கு, ஸோ இது வந்து 0 and 1 வரைக்கும் அனுப்புறதுனால, 0வாக இருந்தால் கண்டிப்பாக வந்து நம்மளோட அவுட்புட் வந்து 0 ஆயிரும் இல்லையா. அப்போ வந்து அது இம்பார்ட்டண்டான வேல்யூ இல்லை. ஸோ 1ன்னு இருக்கும்போது அந்த வேல்யூ வந்து கீப் பண்ணுற மாதிரி, அது வந்து இம்பார்ட்டண்ட்டு. ஸோ 0 means not important, 1 means important. You also pass the hidden state and the current input into the tan h function and squeeze values between -1 and 1 to help regulate the network. Then you multiply the tan h output with the sigmoid output. So இந்த ரெண்டு அவுட்புட்டையும் வந்து மல்டிப்ளை பண்ணுறோம். Sigmoid output will be decide which information is important to keep from the tan h output. ஓகேங்களா. ஸோ இந்த பாயிண்ட் வைஸ் மல்டிப்ளிகேஷன் முடிஞ்ச பிறகு, ஸோ நெக்ஸ்ட்டு வர கேட் ஸ்டெப்பு செல் ஸ்டேட்டு. இந்த செல் ஸ்டேட்டில் என்ன பண்ணுவோன்னா, அதாவது இந்த சிக்மாய்ட் ஃபங்க்ஷன் முதல்ல வந்து இந்த சிக்மாய்ட் ஃபங்க்ஷனில் வந்து அவுட்புட்டை இந்த செல் ஸ்டேட்டோட மல்டிப்ளை பண்ணி, அதுக்கப்புறம் இந்த இன்புட் கேட்லேருந்து அந்த அவுட்புட்டை ஆட் பண்ணி, ஸோ நெக்ஸ்ட் லேயருக்கு அனுப்பிடும். ஸோ அதுக்கு முன்னாடி நெக்ஸ்ட் லேயருக்கு அனுப்ப முன்னாடி லாஸ்ட் ஸ்டெப்லேயும் வரும் இது. ஓகே, அதான் அந்த மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணுறது தான். ஸோ அடுத்தது லாஸ்ட் ஸ்டெப்பு அவுட்புட் கேட்டு. இதுதான் நம்மளோட இந்த மெமரி செல்லோட அவுட்புட்டாக இருக்க போகுது. ஸோ லாஸ்ட் வி ஹாவ் த அவுட்புட் கேட். The output gate decide what the next hidden state should be. Remember, the hidden state contains information on previous inputs. So previous inputs இருக்கும் அந்த hidden stateல. The hidden state is also used for predictions. First we pass the previous hidden state and the current input into the sigmoid function. Then we pass the newly modified. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரெண்டு அவுட்புட்டையும் வந்து இந்த ரெண்டு இன்புட்டையும் வந்து சிக்மாய்ட் ஃபங்க்ஷனுக்கு அனுப்புவோம். அதுக்கப்புறம் அந்த செல் ஸ்டேட்டை வந்து tan hல அனுப்பி, ஸோ இந்த ரெண்டு அவுட்புட்டையும் நம்ம என்ன பண்ணுவோம்னா மல்டிப்ளை பண்ணி, இது வந்து நம்மளோட இந்த மெமரி செல்லோட அவுட்புட்டாக இருக்க போகுது ஹிடன் ஸ்டேட் ஹெச், அதுங்கிறது ஹிடன் ஸ்டேட்டு. அதுக்கப்புறம் அதே மாதிரி இந்த கரண்ட் ஸ்டேட்டையும் நம்ம இந்த மெமரி செல்லோட ஸ்டேட்டையும் ஸோ பாஸ் பண்ணுவோம், இந்த ரெண்டு தான் அனுப்புவோம். ஸோ இவ்வளோ தான் வந்து இந்த ஸ்டெப்ஸு. ஸோ 4 ஸ்டெப் தான் இதில். இது வந்து ஒரு மெமரி செல்லுக்கு தான், இதில் வந்து மல்டிபிள் மெமரி செல்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்போ இம்ப்ளிமெண்டேஷனுக்கு போயிடலாம். ஒரு நியூ ஃபைல் கிரியேட் பண்ணிக்கலாம், சேவ் பண்ணிக்கலாம். ஸோ நேம் வந்து RNN. இந்த RNNக்கு நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன்னா, ஒரு கூகுள் ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி, இல்லை உங்களுக்கு கூகுள் ஸ்டாக் ப்ரைஸ் ஆக்சுவலாக இருக்குல்லன்னா மற்ற ஸ்டாக் ப்ரைஸும் இருக்குது ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி. இது கேகல்லே இருக்குது, பார்த்தேன். ஆக்சுவலாக ஒரு 5 years ஸ்டாக் ப்ரைஸ் இருக்கும். அந்த ஸ்டாக் ப்ரைஸை வச்சு நெக்ஸ்ட்டு ஒரு மந்த்து அந்த மந்தோட ஸ்டாக் ப்ரைஸ் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி. ஸ்டாக் இது கிடையாது.
இங்க இது கிடையாது. சரி, ஓகே. நான் பார்த்துட்டு சொல்கிறேன். நாங்கள் ஆக்சுவலாக இதில் வரல. ஸோ நான் அது லிங்க் அனுப்புகிறேன் உங்களுக்கு. ஓகே. ஸோ மொதல் நான் வந்து பேண்டாஸ் லைப்ரரி இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை ரன் பண்ணால் டேரக்டரி சேஞ்ச் ஆயிரும். ஸோ இப்போ டேரக்டரி சேஞ்ச் ஆன பிறகு நான் காட்டுவேன். இதான் வந்து கூகுள் ஸ்டாக் ப்ரைஸு. இது வந்து டெஸ்ட் டேட்டா. இதுதான் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம். ட்ரெயின் டேட்டா இதை வச்சு ட்ரெயின் பண்ண போகிறோம். இது வந்து 5 years ஆஃப் டேட்டாஸ் இருக்கும். ஸோ என்ன காலம் இருக்குன்னா டேட்டு, ஓப்பனு, ஹையு, லோ, க்ளோஸ், வேல்யூன்னு சொல்லி நமக்கு ஒரே ஒரு காலம் போதும். ஓப்பன், இந்த ஒரே ஒரு காலம் போதும். இது ஸ்டாக் ப்ரைஸ் வச்சு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். ஸோ இது வந்து நம்மளுக்கு ஒரு 20 இருக்குன்னா, ஸோ இதுதான் நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம். இந்த 20 வேல்யூஸ் வந்து ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம். பேஸ்ட் ஆன் த இவ்வளோ வேல்யூஸ் வச்சு, இந்த 5 years ஆஃப் டேட்டா வச்சு இதை ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் 2 செட்டாக இருக்குது, ட்ரைனிங், டெஸ்டிங் சொல்லி. ஸோ இப்போ வந்து நம்ம அந்த டேட்டா செட் கிரியேட் பண்ணோம். டேட்டா செட், ட்ரைனிங் டேட்டா செட். இது pd.read csv. இதில் வந்து அந்த நேமு, ஓகே, நேம் கொடுத்த பிறகு ரீட் பண்ணிடலாம். வேரியபிள் எக்ஸ்ப்ளோரர் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா டேட்டா செட் ட்ரைனிங்கில் ஸோ இவ்வளோ காலம்ஸ் எல்லாம் இருக்குது. நம்மளுக்கு இந்த ஃபஸ்ட்டு காலம் மட்டுமே போதும், இண்டெக்ஸ் நம்பர் 1. ஸோ இதுவே இந்த இதான் ஸ்டாக் ப்ரைஸ். இதை நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ இது ஸ்டாக் ப்ரைஸ். ஓகே, ஸ்டாக் ப்ரைஸ். ஓகே, ஓகே இருக்குங்க. ஸோ இதுதானான்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் அதே டேட்ஸ் தான், அதே 2 ஃபைல் இருக்கு, டெஸ்ட்டு, ட்ரைன்னு சொல்லி. ஸோ இதுலேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். லிங்க் நான் அனுப்புகிறேன். ஸோ ஓகே, ஸோ அதுங்கேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அந்த 2 ஃபைலையும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு தேவையான அந்த காலம், அதாவது அந்த ஓப்பன் அப்படிங்கிற காலம், அதுதான் நம்மளுக்கு தேவை. ஸோ அப்போ அது மட்டும் நம்ம தனியாக பிரித்து எடுத்துகிட்டு போகிறோம். இப்போ நான் வந்து இதை ட்ரைனிங் செட்டுன்னு அப்படி வச்சுக்க போகிறேன். ட்ரைனிங் செட்டு, இந்த டேட்டா செட், இதிலேருந்து ட்ரெயின் டாட் லாக் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆல் த ரோஸு, ஓப்பன் அப்படிங்கிற காலம், இல்லைனா நீங்கள் ஐலாக் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஐலாக்கில் வந்து ஃபுல்லாக இண்டெக்ஸ் தான் வரும். ஐலாக்கில் வந்து 1:2 கொடுங்க. ஸோ வெறும் 1ன்னு கொடுக்காதீங்க, 1:2 கொடுங்க. ஏன் சொல்கிறேன்னா ரீஷேப்பிங் ப்ராப்ளம் வரும். அதாவது அது வந்து மல்டிபிள் காலம்ஸ் ஒரு ரோவில் கொடுத்துரும். நம்மளுக்கு தேவை என்னது, ஒரே ஒரு காலம் தான். அப்போ வந்து நீங்கள் 1:2 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது மாற்றி கொடுத்துரும். டாட் வேல்யூஸ், ஸோ அரேவாக மாற்றியாச்சு. இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா
ட்ரைனிங் செட்டு. ஸோ ஒரு காலமு நிறைய ரோஸ் இருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா, ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ இந்த அதாவது இந்த ஆர்என்எனுக்கு ஸ்கேலிங் வந்து முக்கியம். எந்த மாதிரி ஸ்கேலிங்னா நார்மலைசேஷன் தான் ரொம்ப ரிகமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம ஏற்கனவே பண்ணிட்டு இருக்க ஸ்டாண்டர்ட் ஸ்கேலர் வந்து ஸ்டாண்டர்டைசேஷன், நம்ம பண்ண போகிறது வந்து நார்மலைசேஷன். ஸோ இதுக்கு என்ன டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஸ்டாண்டர்டைசேஷன் வந்து அதோட மிடில் வந்து 0 இருக்கும், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 1 இருக்கும். பட் ஆனால் நார்மலைசேஷனில் ரேஞ்சஸ் வந்து 0 to 1 தான் இருக்கும். ஆனால் ஸ்டாண்டர்டைசேஷனில் வந்து ரேஞ்சஸ் வந்து மாறும். ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் த டேட்டா வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ -2 + 2 வரும், சம்டைம்ஸ் -3 2 + 3 வரும். ஆனால் வந்து நார்மலைசேஷனில் ஒரே ஸ்கேல் தான், 0 to 1 அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி நம்ம இதுதான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க ரொம்ப. ஸோ நார்மலைசேஷன் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ நார்மலைசேஷன் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்டாண்டர்ட் ஸ்கேலருக்கு பதிலாக மின்மேக்ஸ் ஸ்கேலர்னு ஒன்று இருக்குது. ஸோ அது இம்போர்ட் பண்ணிடலாம். ப்ரீ ப்ராசஸிங், ஓகே, ப்ரீ ப்ராசஸிங் இம்போர்ட் மின்மேக்ஸ் ஸ்கேலர். ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு ஸ்கேலிங்காக இருக்க போது. மின்மேக்ஸ் ஸ்கேலர். ஸோ அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ட்ரைனிங் செட்டோட ஃபிட் பண்ண போகிறோம். ஃபிட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ட்ரைனிங் செட்டு. ஓகே, இப்போ ஃபிட் பண்ண பிறகு நம்மளுக்கு 0 to 1 வரைக்கும் வந்துடும் ரேஞ்சு. ஓகே, ஸ்கேல் ஆகிடுச்சு. ஸோ ஸ்கேல் ஆன பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா 0 to 1 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ 0.9 இப்படி கம்மியாகிட்டே வருது, நியர் டு 0 வரைக்கும் வந்துடுச்சு. ஸோ இதான் வந்து நார்மலைசேஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஆர்என்என் மாடல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடுத்துக்கும் அந்த வேல்யூஸ்லாம். நீங்கள் டேரெக்டாக இந்த ட்ரைனிங் செட் அப்படியே நீங்கள் கொடுக்க முடியாது. எப்படி கொடுக்கணும்னா, இந்த ஆர்என்என் வந்து 3 டைமென்ஷனல் டேட்டா தான் தேவை. 3 டைமென்ஷனல் டேட்டானா எப்படின்னா, இப்போ நான் ஏற்கனவே சொன்ன இந்த ஆர்என்என் வந்து இது ஜஸ்ட் ஒரு ஃபர்ஸ்ட் மெமரி செல் தான். இந்த மாதிரி நிறைய மெமரி செல்ஸ் இருக்கும். ஒரு மெமரி செல்லையும் நீங்கள் அந்த இன்புட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு ஸ்டாக்கான இன்புட்டாக மாற்றும். 3 டைமென்ஷனல் ஸ்டாக்காக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1000 ஸ்டாக்கு, சம் ரோஸு காலம்ஸ்லாம் இருக்கும். அப்போ 3 டைமென்ஷனலாக அது வந்துடும் ஸ்டாக்காக. அப்போ வந்து இந்த மாதிரி தான் நீங்கள் கொடுக்கணும் அந்த நியூரல் நெட்வொர்க்கு. அப்போ நம்ம இருக்கிறது வந்து 2 டைமென்ஷனலாக தான் இருக்குது. ஸோ சிங்கிள் காலமு மல்டிபிள் ரோஸ் இருக்குது. இது நம்ம எப்படி 3 டைமென்ஷனலாக மாற்றுறதுனா, அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டாக்காக மாற்றணும். ஸ்டாக்காக மாற்றுறதுனா எப்படின்னா, இப்போ இந்த டேட்டா செட்டில் நம்மளுக்கு 5 இயர்ஸ் இருக்குன்னு வைங்க. ஸோ 5 இயர்ஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஏதோ ஒரு ரேஞ்ச் வச்சுப்போம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 60 டேஸ்ன்னு வச்சுக்கிறோன்னு வைங்க. 60 டேஸ் இல்லை 30 டேஸ், நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். 30 டேஸ்ன்னு வச்சு பாருங்கள், 40 டேஸ் வச்சு பாருங்கள், 60 டேஸ் வச்சு பாருங்கள். அதாவது என்ன பண்ணுறோன்னா, இப்போ ஸ்டார்டிங்கில் இருந்து ஒரு 30 டேஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 30 டேஸ் வரைக்கும் உள்ள இந்த இன்புட்டை வந்து நீங்கள் ஆர்எனுக்கு கொடுத்து ட்ரெயின் பண்ணுவீங்க. அது என்ன பண்ணுன்னா, நெக்ஸ்ட்டு அந்த 30 டேஸ்க்கு அடுத்த நெக்ஸ்ட் உள்ள அவுட்புட் என்னவோ அது கொடுக்கும். ஓகேங்களா, நான் சொல்கிறது புரியுதா? இந்த 30 டேஸ் கொடுத்தீங்கன்னா, 30 டேஸோட இன்புட்டு கொடுத்தீங்கன்னா 31 டே அந்த 31st டே வந்து என்ன அவுட்புட்டாக இருக்கும் சொல்லி நம்மளுக்கு கொடுக்கும். இந்த ரிகரண்ட் நியூரல் நெட்வொர்க் அப்படி தான் ஒர்க் ஆகும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு ஸ்கேல் வச்சுப்போம், 60யோ இல்லை 30யோ. ஓகேங்களா, ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் யூ. அது வந்து ட்ரையல் அண்ட் எரரில் தான் வரும். இப்போ அந்த ஸ்கேலை வச்சுக்கிட்டு இப்போ ஃபஸ்ட்டு வந்து 30 டேஸ், அதாவது இன்புட்ஸ் அண்ட் அவுட்புட்ஸ் கொடுக்கணும் இல்லையா, எக்ஸ் ட்ரெயின் அண்ட் ஒய் ட்ரெயின், எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூஸே வேணும். அப்போ என்ன பண்ணுவோம்னா, இதுதான் நம்மளோட எக்ஸாக இருக்க போது, எக்ஸ் வேரியபிளாக இருக்க போது. இந்த 30 ஃபீச்சருங்கிறது எக்ஸ் வேரியபிளாக இருக்க போது. இந்த 31st வருது இல்லையா, இதுக்கு அடுத்து நெக்ஸ்ட்டு இது வந்து நம்மளோட அவுட்புட்டாக இருக்க போகுது. அதை நம்ம என்ன சொல்கிறோம்னா, 30 டேஸ் இவ்வளோ நீங்கள் ட்ரெயின் பண்ணியிருக்கு, இந்த இதுக்கு வந்து அதோட நெக்ஸ்ட் டே வந்து இவ்வளோ இந்த அவுட்புட் வரும், அந்த மாதிரி ட்ரெயின் பண்ணுவீங்க.
ஸோ அதே மாதிரி அடுத்து என்ன பண்ணுவோம்னா நெக்ஸ்ட் வரும். அது நெக்ஸ்ட் எப்படின்னா இதுல இருந்து இதுக்கு முன்னாடி வரைக்கும் இது வந்து ஒரு 30 days எடுத்துப்போம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இது வந்து அவுட்புட்டாக இருக்கும் அந்த 30 daysக்கு. ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட்டு இதில் இருந்து இது வரைக்கும் எடுப்போம். ஸோ 30 days. ஸோ அதுக்கப்புறம் அதோட அவுட்புட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த கம்ப்ளீட் இந்த டேட்டா செட்டுக்கும் நீங்கள் எடுப்பீங்க. ஸோ நான் வந்து இந்த ஸ்கேல் வந்து 60 யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அந்த மாதிரி மாற்றத்துக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு ஒரு எம்டி லிஸ்ட் எடுத்துக்கிறேன். எக்ஸ் ட்ரெயின் அப்படின்னு ஒயிட் ட்ரெயின் சொல்லி, ஓகேங்களா. இதில் தான் நம்ம வேல்யூஸ் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு நான் வந்து ஒரு ஃபார் லூப் போட போகிறேன். ஃபார் ஐ இன் ரேஞ்சு என்ன இருக்க போகுதுன்னா 62. ஸோ நான் ஸ்கேல் 60 வச்சுருக்கனால 60 கொடுக்குறேன். 30 வச்சுருந்தீங்கன்னா 30 கொடுத்துருங்க. ஸோ 60 ஸ்கேல் 60. அதுக்கப்புறம் ப்ளஸ் நம்பர் ஆஃப் ரோஸ் எவ்வளோ இருக்குன்னா 1258. இவ்வளோ ரோஸ்க்கும் நம்ம போகணும். 1258, ஓகேங்களா. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நம்ம எக்ஸ்ட்ரெயினில் அந்த 60 வேல்யூஸை அப்பெண்ட் பண்ண போகிறோம். எப்படின்னா எக்ஸ்ட்ரெயின் டாட் அப்பெண்ட். இப்போ 60 வேல்யூஸ் அப்பெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த ட்ரெயின் டெஸ்ட் ஸ்கேல்டு இந்த வேரியபிளில் தான் அந்த டேட்டா இருக்குது. இதில் வந்து நம்ம சூஸ் பண்ண போகிறோம் நம்பர் ஆஃப் ரோஸ். என்ன நம்பர் ஆஃப் ரோஸ்னால் I-60. ஸோ நான் ஞாபகம் வச்சுக்கோங்க, I-60ங்கிற போது ஐ வந்து இப்போ 60, ஸ்டார்டிங் வந்து 60 இருக்குது. ஸ்டார்டிங் வந்து 60 இருக்குது. ஸோ 60 - 60 0ன்னு இருக்கும். அப்போ 0லேருந்து எது வரைக்கும் போடணும்னா 0லேருந்து ஐ வேல்யூ வரைக்கும் போகணும், ஓகேங்களா. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஐ வந்து இப்போ ஸ்டார்டிங் வந்து 60. ஸோ 60 - 60 0ன்னு ஆயிரும். 0 to 60னா 0லேருந்து 59 வரைக்கும் தான் வரும், 60 வராது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வெறும் ஐ தான் கொடுத்துருக்கோம். ஸோ ஏன்னா அப்பர் பவுண்ட் வந்து எக்ஸ்க்ளூடு, லாஸ்ட் வேல்யூ எடுத்துக்காது. அப்போ 0லேருந்து 59 வரைக்கும் வரும். ஸோ இதுதான் 0ன்னு வச்சுக்கோங்க இப்போதைக்கு. ஸோ 0லேருந்து 59 வரைக்கும் வரும். ஸோ 59 வரைக்கும் ஃபஸ்ட்டு இன்புட்டாக இருக்க போது. ஸோ நம்ம அதை கமா 0, இது 0 காலம். ஏன்னா இது வந்து 2 டைமென்ஷனல் இருக்குது இந்த டேட்டா. ஸோ அதோட காலம் நம்பர் கொடுக்கணும். ஸோ 0 காலம் அது. இது வந்து நம்ம இன்புட்டாக இருக்க போது. அதோட அவுட்புட் என்னவா இருக்கும், அது நெக்ஸ்ட் டே இல்லையா. அந்த 60க்கு அடுத்தது தான் அதோட அவுட்புட்டு. இங்கே நான் வந்து ஐ கொடுக்கணுமா இல்லை I+1 கொடுக்கணுமா? இங்கே வந்து அஃப்கோர்ஸ் நம்ம ஐ தான் கொடுக்கணும், ஏன்னா இதில் வந்து எக்ஸ்க்ளூட் ஆகிடும். ஸோ ஐ வந்து ஆட் ஆகாது. அப்போ அதோட அவுட்புட் வந்து ஐயாக தான் இருக்கும். ஸோ I, 0. ஸோ 0 காலம் ஐ. அப்போ வந்து நம்ம இது வந்து இன்புட்டு 60 days. 60 days அவுட்புட் வந்து இந்த ஐ. ஸோ நெக்ஸ்ட் டே. ஸோ இந்த மாதிரி அந்த அந்த டேட்டா ஃபுல்லாகவே வந்து ரன் ஆகுது. ஸோ இதெல்லாம் ரன் ஆன பிறகு நம்ம என்ன பண்ணணும்னா இது வந்து லிஸ்ட்டாக இருக்கிறதுனால நம்ம இதை ஒரு ஆரேவாக மாற்றுவோம். எப்படின்னா எக்ஸ்ட்ரெயின் ஈக்குவல் டு ஒரு நம்பை இம்போர்ட் பண்ணணும். நம்பை ஆஸ் என்பி. ஸோ நம்பை ஆரேவாக மாற்றணும். என்பி டாட் அரே ஆஃப் அந்த எக்ஸ்ட்ரெயின். அதே மாதிரி ஒயிட் ட்ரெயினுக்கும் ஓகே. இப்போ ரன் பண்ணோம்னா நம்மளுக்கு ஸோ ஸ்டாக்காக வேல்யூஸ் கிடைக்கும். ஸ்டாக்கு ஸோ எக்ஸ்ட்ரெயின் தான் இங்கே இருக்குது. ஸோ இப்படி தான் இது ஸ்டாக்காக இருக்கும். அதாவது ஸோ ஃபஸ்ட்டு ரோவில் இருக்கிறது ஃபஸ்ட் இன்புட்டு. அதுக்கப்புறம் இது வந்து அதோட அவுட்புட்டு. இந்த ஃபஸ்ட்டு 60 days அவுட்புட் வந்து இது. இதில் பார்த்தீங்கன்னா 60 இருக்கும். இந்த பாருங்கள் 59, அதாவது 60 வரைக்கும் இருக்குது, 0லேருந்து 1. இது ஸ்டாக்காக இருக்கிறதுனால இது ஃபஸ்ட்டு இன்புட்டு, செகண்ட் இன்புட்டு, தேர்டு, ஃபோர்த்து, இந்த மாதிரி எவ்வளோ இருக்குன்னா 1258 இருக்கும். 1258 இல்லை, அதோட 60 கம்மியாக இருக்குது. ஓகே, இதுலேயும் அதே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே,
ஓகே அதே தான் இருக்குது 1197 இவ்வளோ இருக்குது. ஸோ ஓகே இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா அஃப்கோர்ஸ் நான் சொன்ன மாதிரி இது வந்து இப்போ 2 டைமென்ஷனலாக தான் இருக்குது, ரோஸ் அண்ட் காலம்ஸாக இருக்குது. அஃப்கோர்ஸ் நம்ம இதை என்ன பண்ணணும்னா 3 டைமென்ஷனலாக மாற்றணும். ஏன்னா ஆர்என் வந்து 3 டைமென்ஷனலாக தான் எடுத்துக்கும். 3 டைமென்ஷனலாக மாற்றுறதுக்கு xtrain ஈக்குவல் டு ஸோ நம்பை மாடியூலில் ஒரு ரீஷேப் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ரீஷேப் ஓகே ரீஷேப் இந்த ரீஷேப் ஃபங்க்ஷனில் எந்த அரேவை நான் மாற்ற போகிறேன்னா இந்த xtrain அரேவை மாற்ற போகிறேன். அதுக்கப்புறம் என்ன அளவில் மாற்றணும் இந்த டைமென்ஷனில் மாற்ற போகிறேன்னா அதாவது ஃபஸ்ட்டு வந்து xtrain டாட் நான் சொல்கிறேன் இது என்னன்ட்டு ஷேப் ஆஃப் 0 அதாவது xtrain ஆஃப் ஷேப் ஆஃப் 0 வந்து அதில் நம்பர் ஆஃப் ரோஸ் என்ன இருக்குது. ஸோ xtrainோட நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து xtrain டாட் ஷேப் ஸோ அதோட ஷேப் வந்து 1198 60 அதாவது 1198 ரோஸ் 60 காலம்ஸ் இருக்குது. ஸோ இந்த இது வந்து என்ன ஆகும்னா 198 வேல்யூஸ் கொடுத்துருக்கேன். அது வந்து ஸ்டாக் ஆயிரும். ஸோ 3 டைமென்ஷனுக்கு வந்து ஸ்டாக் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்பர் ஆஃப் ரோஸ் நான் கொடுக்க போகிறேன். நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து இதில் இருக்கிற காலமாக மாறிடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 காலம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி அது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் இந்த xtrain ஆஃப் ஷேப் ஆஃப் 0 அது வந்து 1198, அது மாதிரி xtrain ஆஃப் டாட் ஷேப் ஆஃப் 1 வந்து 60, அப்புறம் கமா 1ன்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து 3 டைமென்ஷனலாக மாறிடும். அது நான் ரன் பண்ணேன்னா 3 டைமென்ஷனலாக மாறிடும். ஆனால் இது பார்க்கறதுக்கு இதுலேருந்து பார்க்கறதுக்கு வந்து உங்களுக்கு 2 டைமென்ஷனல் மாதிரி தான் தெரியும். ஸோ ஆக்சுவலாக இதில் பார்த்தோன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஸோ சம் ஸ்டாக் வேல்யூஸாக இருக்கும். அதாவது இது வந்து ஃபர்ஸ்ட் இன்புட்டாக இருக்க போது இதில் வந்து ஒரு காலம் இருக்குது, மல்டிபிள் ரோஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் இன்புட்டு, ஸோ இது வந்து நெக்ஸ்ட் இன்புட்டு. ஸோ ஸ்டாக் வேல்யூஸ் இதெல்லாம். ஸோ இந்த மாதிரி எவ்வளோ இருக்குன்னா 1198 இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் நம்ம வந்து நம்ம ஆர்என்னுக்கு கொடுக்க போகிறோம் ஒன்றா. ஸோ ஆர்என் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம ஆர்என்என் மாடலை கிரியேட் பண்ணணும். ஸோ மாடலை கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம கெராஸ் தான் யூஸ் பண்ணுவோம். கெராஸ் ஃபஸ்ட்டு மாடலை பில்ட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம சீக்வென்ஷியல் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் இம்போர்ட் பண்ணணும். அதை வச்சு தான் நம்ம பண்ண முடியும், சீக்வென்ஷியலு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன இம்போர்ட் பண்ணணும்னா லேயர்ஸு. என்னென்ன லேயர்ஸ் நான் இம்போர்ட் பண்ண போகிறேன்னா நம்ம LSTM அல்காரிதம் தான் யூஸ் பண்ணுறோம். LSTM அப்படிங்கிற ஒரு லேயர் இருக்குது. அதே மாதிரி வேறு என்ன லேயர்னா ட்ராப் அவுட்டு, அதான் ஓவர் ஃபிட்டிங்கை அவாய்ட் பண்ணுறதுக்கு ட்ராப் அவுட்டு. இந்த 2 அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைனல் அவுட்புட் லேயர் வேணும் இல்லையா, அப்பர் டென்ஸ். இந்த 3 லேயர்ஸும் நான் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த சீக்வென்ஷியலுக்கு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ண போகிறேன். அதோட நேம் வந்து ரெக்ரெசர்னு இருக்க போகுது. ஏன்னு சொல்கிறேன்னா ரெக்ரெசர்னு இருக்க போகுது ஏன்னா நம்ம ஸ்டாக் ப்ரைஸ் தான் அது ப்ரெடிக்ட் பண்ண போகிறது. இது வந்து ஒரு கிளாஸிஃபிகேஷன் அல்காரிதம் கிடையாது, ரெக்ரெஷன் தான். ஸ்டாக் ப்ரைஸ் இல்லையா. ஸோ சீக்வென்ஷன் கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு ஒரு லேயர் ஆட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் மல்டிபிள் லேயர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். LSTMக்கு நான் ஃபஸ்ட்டு லேயர் ஆட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு LSTM லேயரு. இதில் வந்து நீங்கள் யூனிட்ஸ் கொடுக்கணும். அதான் நம்பர் ஆஃப் நியூரான்ஸ் என்ன, நம்பர் ஆஃப் நியூரான்ஸ் நான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இனிஷியலாக வந்து 30 வச்சுக்கலாம், இல்லை 30 40 வச்சுக்கலாம். ஸோ நான் இன்புட்டுக்கு பாதியாக இருக்கிற மாதிரி நான் வச்சுருக்கேன். அதே மாதிரி ஆக்டிவேஷன் tan h தான் இருக்கும். வேறு என்ன இருக்குன்னா ஓகே அதுக்கப்புறம் ஏதோ ஒன்று ரிட்டர்ன் சீக்வன்சஸ்ன்னு இருக்கும். ஓகே அது வந்து ரிட்டர்ன் சீக்வன்சஸ்ன்னு கொடுக்கணும்.
ரிட்டர்ன் சீக்வன்சஸ் ஈக்குவல் டு ட்ரூன்னு கொடுக்கணும். ஏன் சொல்கிறேன்னா இந்த ரிட்டர்ன் சீக்வன்சஸ் என்ன பண்ணணும்னா, இப்போ நீங்கள் மல்டிபிள் லேயர்ஸ் ஆட் பண்ண போகிறீங்கன்னு வைங்க எல்எஸ்டிஎம்க்கு. இப்போ இதோட அவுட்புட் வந்து நான் இன்னொரு லேயருக்கு இன்புட்டாக இருக்க போகுது அப்படிங்கிற போது நீங்கள் ரிட்டர்ன் சீக்வன்சஸ் ஈக்குவல் டு ட்ரூன்னு கொடுக்கணும். அதாவது இன்னொரு எல்எஸ்டிஎம்க்கு நீங்கள் இன்புட் கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிற போது ரிட்டர்ன் சீக்வன்சஸ் ஈக்குவல் டு ட்ரூன்னு கொடுங்க. இல்லை லாஸ்ட் லேயர் இது மட்டும் தான் நான் ஒன்றே தான் யூஸ் பண்ண போகிறேங்கிற போது ஃபால்ஸ்னு ஆயிரும். ஆக்சுவலாக நீங்கள் அசைன் பண்ண தேவையில்லை, டிஃபால்ட்டாகவே இது ஃபால்ஸாக தான் இருக்கும். நீங்கள் இந்த அவுட்புட்டை வந்து இன்னொரு இதுக்கு வந்து இன்புட்டாக கொடுக்க போகிறீங்க, இன்னொரு எல்எஸ்டிஎம்க்கு இன்புட்டாக கொடுக்க போகிறீங்க போது ரிட்டர்ன் சீக்வன்சஸ் ஈக்குவல் டு ட்ரூன்னு கொடுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் ஷேப்புன்னு இருக்கும். அதுக்கப்புறம் இன்புட்டு அண்டர் ஸ்கோர் ஷேப்பு. இதில் வந்து ஆக்சுவலாக என்ன ஷேப் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். ஆக்சுவலாக 60,1 தான். ஏன்னா இதோட இன்புட் இதோட ஷேப் வந்து 60,1 இல்லையா, 60 ரோஸ் இருக்கும், 1 காலம் இருக்கும். ஸோ அதுதான் இங்கே போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ட்ராப் அவுட் லேயர் ஆட் பண்ண போகிறேன். ஆட் ட்ராப் அவுட் லேயரு ரேட் வந்து 0.2ன்னு வச்சுக்கலாம். ஸோ இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் லேயர், ஒரு செட் லேயர்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நான் ஒரு 3 or 4 லேயர்ஸ் ஆட் பண்ணுறேன். இல்லை 3 லேயர்ஸ் மட்டும் வச்சுக்கலாம். இப்போ 3 லேயர்ஸ் மட்டும் தான் வைக்க போகிறீங்க, இதுக்கப்புறம் எல்எஸ்டிஎம் போட போகிறதுங்கிற போது நீங்கள் இதை எடுத்துருங்க. அதுக்கப்புறம் கடைசியாக நம்ம என்ன ஆட் பண்ணணும்னா நம்ம அவுட்புட் லேயர் வந்து டென்ஸு. இதில் வந்து யூனிட்ஸ் ஈக்குவல் டு 1 இருக்கும். ஒரே ஒரு அவுட்புட் தான், நீங்கள் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் கொடுக்க தேவையில்லை. ஏன்னா நம்மளோட அவுட்புட் வந்து ஒரு லீனியர் அவுட்புட்டாக தான் இருக்கும். ஸோ லைக் கண்டினியூஸ் வேல்யூஸ். ஸோ இதெல்லாம் முடித்த பிறகு நம்ம கம்பைல் பண்ணணும். கம்பைல். இதில் ஆப்டிமைசர் வந்து ஈக்குவல் டு ஆடம் வச்சுக்கலாம். அதே மாதிரி லாஸ் ஃபங்க்ஷனுக்கு மீன் ஸ்கொயர்ட் எரர் யூஸ் பண்ண போகிறேன். இது ஏன் மீன் ஸ்கொயர்ட் எரர்னா, இது ஆக்சுவலாக ஒரு ரெக்ரெஷன் ப்ராப்ளம், அதனால் ஸ்கொயர்ட் எரர். கம்பைல் ஆகிடும். கம்பைல் பண்ண பிறகு நெக்ஸ்ட்டு நம்ம ஃபிட் பண்ணணும், ட்ரைனிங் டேட்டா செட்டோட ஃபிட் பண்ணணும். ஃபிட்டு x_train, y_train. அதுக்கப்புறம் எபாக்ஸ் கொடுக்கணும். நம்பர் ஆஃப் எபாக்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 20 எபாக்ஸ் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பேட்ச் சைஸ் வந்து ஒரு 40 வச்சுக்கலாம். ஸோ இப்போ இதை ரன் பண்ணுன்னா மாடல் ட்ரெயின் ஆகும். நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் இதில் பண்ணணும். ஆக்சுவலாக சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம், லைக் யூனிட்ஸ் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம், வேறு நம்பர் ஆஃப் லேயர்ஸ் ஆட் பண்ணி இன்னொரு லேயர் ஆட் பண்ணி பார்க்கலாம், இல்லை எபாக்ஸ் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி இது வந்து கன்வல்யூஷன் லேயர் மாதிரி அந்தளவுக்கு ஸ்லோவாலாம் இருக்காது, கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். ஏன்னா வந்து ப்ரீவியஸ் அவுட்புட்டையும் அது வந்து ஹேண்டில் பண்ணுது இல்லையா, அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். ஸோ ட்ரெயின் ஆகிற வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. இந்த கேட்ஸில் இல்லை வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஏதாவது இன்னும் ஸ்டார்ட் ஆகல. எனி டவுட்ஸ் இருக்கா? இந்த ஃபார் லூப் யூஸ் பண்ணுவீங்க இல்லையா? இந்த ஃபர்ஸ்ட் இதுலயா ஸ்டார்டிங்ல கோடிங்ல வந்து ஃபார் லூப் யூஸ் பண்ணீங்களா? கோடிங் இதுவா? கொஞ்சம் லவுடா கேளுங்க ஜி. ஓகே. இது வந்து இப்ப 60ல இருந்து 1258 அந்த ரேஞ்சுக்குள்ள உள்ளது தானே ஐல எடுக்கும். ஆமா, ஐ வந்து இப்ப ஸ்டார்டிங் வந்து 16 இருக்கும். நம்ம என்ன பண்றோம்னா
I minus 16 கொடுக்குறோம். ஸோ என்ன ஆகும்னா 60 minus 60 0லேருந்து I வேல்யூ வரைக்கும். ஸோ அது வந்து நம்மளோட இன்புட்டாக இருக்க போகுது. I minus 60 அப்படிங்கிற என்ன மீனிங் அப்படின்னா அது எந்த ரோ எடுக்கணும்னு சொல்லி நீங்க டிஃபைன் பண்ணுங்க. கரெக்டா? இல்லை, நீங்கள் வந்து ஒன்று என்ன பண்ணலாம்னா நீங்கள் ஆரம்பத்துலேருந்து 0லேருந்து ஆரம்பித்து ப்ளஸ் 60 கொடுக்கலாம். இல்லை 60லேருந்து ஆரம்பித்து மைனஸ் 60 கொடுக்கலாம். ஏன்னா நம்ம 60 டேட்டாஸ் இங்கேருந்து எடுக்கணும். ஓகேங்களா? அதுக்கு வந்து ஸ்டார்டிங்கும் எண்டு நம்ம கொடுக்கணும்ல. ஸ்டார்டிங் வந்து ஒன்று நீங்கள் 0லேருந்து ஆரம்பித்து 60 வரைக்கும் கொடுக்க பார்க்கலாம். ஸோ ப்ளஸ் 16 கொடுக்கலாம். இல்லையா நீங்கள் 60ல் ஆரம்பித்து மைனஸ் 60ல் கொடுத்தீங்கன்னா ஸோ ப்ரீவியஸ் அதான் இதுலேருந்து 0 வரைக்கும் அர்த்தம். இங்கே பாருங்கள், இப்போ ஆரம்பத்தில் நான் 16 கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ என்ன ஆகும்னா I வந்து 16 இருக்கும். நான் இப்போ மைனஸ் 16 கொடுக்குறேன். அப்போ என்ன ஆகும்னா 0லேருந்து ஆரம்பிக்கும். இப்போ சப்போஸ் நெக்ஸ்ட் டைம் வந்து 61ன்னு வரும். 61ன்னு வந்தால் 61 மைனஸ் 60 வந்து 1லேருந்து ஆரம்பிக்கும். அப்போ நம்மளுக்கு இன்புட் வந்து 1 to I61 1 to 61 வரைக்கும் வரும். ஏன்னா நம்ம வந்து ஐன்னு கொடுத்துருக்கோம் அந்த வேல்யூஸ். ஓகே ஐ ஓகேங்களா? இந்த ரேஞ்ச் அப்படிங்கிறது 60 61 62 அப்படி தான் போகும். நம்ம வந்து நான் இப்போ ஒரு ஸ்கேலுக்கு 16 எடுத்திருக்கேன். 60 இன்புட்ஸை வச்சு நான் மாடலை ட்ரெயின் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து ஸோ வேணா சேஞ்ச் பண்ணி கூட பார்க்கலாம். நீங்கள் ஸோ 30 வச்சு பார்க்கலாம். ஸோ 30 இன்புட்ஸை வச்சு நீங்கள் உங்கள் RNN மாடல் எந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே அண்டர்ஸ்டாண்ட். யா, தேங்க்ஸ். ஓகே, ஒருத்தர் ஒரு ப்ராப்ளம் ஒன்று சொல்லியிருக்காரு. ஸோ அந்த கெராஸில் ப்ராப்ளமு. ஓகே, நான் அது சில கவர் பண்ணலன்னு நினைக்கிறேன். நான் சொல்லிடுறேன். இப்போ அதாவது சில பேருக்கு வந்து இம்போர்ட் கெராஸ்ன்னு கொடுத்தா வரலையாம். ஓகே, ஸோ அதுதான் அந்த ப்ராப்ளம் சொல்லியிருக்காரு. என்னென்னா ரீசெண்ட்லி இன்ஸ்டால்ட் அனகோண்டா ஐ ட்ரை டு இம்போர்ட் கெராஸ் பட் இட் ஷோயிங். அதாவது ரீசெண்டாக இப்போ நியூ அனகோண்டாவில் வந்து இருக்காது. நீங்கள் தான் இம்போர்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். சாரி, டவுன்லோட் பண்ண வேண்டியதாக இருக்கும். எப்படி நான் காட்டிடுறேன். ஸோ இது என்ன சொன்னால் ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் ஹவு டு இம்போர்ட் கெராஸ் யூஸிங் பிப் ஆர் கமாண்ட் ப்ராம்ப்ட். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா சர்ச்சில் போயிட்டு அனகோண்டா ப்ராம்ப்ட்னு தட்டுங்க. அனகோண்டா ப்ராம்ப்ட் இதோ இங்கே இருக்கு கீழே. இதை ஓப்பன் பண்ணுங்க. இங்கே தான் வந்து அந்த கமாண்ட் எழுதணும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு அனகோண்டா ப்ராம்ப்டில். ஆக்சுவலாக நீங்கள் கெராஸ் இன்ஸ்டால் பண்ணணும்னா 2 லைப்ரரி இன்ஸ்டால் பண்ணணும். ஒன்று வந்து ஃபஸ்ட்டு பிப் இன்ஸ்டால் டென்சர்ஃப்ளோன்னு கொடுங்க. நான் டென்சர்ஃப்ளோ இந்த கெராஸ் வந்து பேக்கெண்டில் டென்சர்ஃப்ளோ தான் யூஸ் பண்ணுது. அதனால் டென்சர்ஃப்ளோ வந்து முதல் இன்ஸ்டால் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் பிப் இன்ஸ்டால் கெராஸ்ன்னு கொடுங்க. அது இன்ஸ்டால் ஆன பிறகு நீங்கள் இம்போர்ட் பண்ணிங்கன்னா ஒர்க் ஆகும். ஸோ அது இன்ஸ்டால் ஆகுது. ஆல்ரெடி என்கிட்ட இருக்குது, அதனால் ரிக்குவயர்மெண்ட் சாட்டிஸ்ஃபைன்னு காட்டும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இது பார்த்துடலாம். ஸோ வந்து நம்ம மாடல் வந்து ட்ரெயினாக இருக்குது. நம்ம லாஸ் வந்து 0.004ன்னு வந்திருக்கு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப்புக்கும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த லாஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே வந்திருக்கு. ஸோ ஸ்டார்டிங் வந்து 733ன்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் 110 107 இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே வருது. நீங்கள் நம்பர் ஆஃப் எபாக்ஸ் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா லாஸ் இன்னும் கொஞ்சம் குறையும். ஓகே, நமக்கு என்ன காட்டுதுன்னா இங்கே நான் பிப் இன்ஸ்டால் டென்சர்ஃப்ளோன்னு கொடுத்தப்போ எனக்கு ஆல்ரெடி ரிக்குவயர்மெண்ட் சாட்டிஸ்ஃபைன்னு காட்டுது. ஏன்னா ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் வந்து நியூவாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டவுன்லோட் ஆகிற மாதிரி இருக்கும், எல்லாமே இன்ஸ்டால் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா பிப் இன்ஸ்டால் கெராஸ்ன்னு கொடுக்கணும். இந்த 2 ஸ்டெப் போதும். அதுக்கப்புறம் அது எல்லாம் டவுன்லோட் ஆயிரும். ஸோ ஆல்ரெடி ரிக்குவயர்மெண்ட் சாட்டிஸ்ஃபைன்னு காட்டுது. ஆல்ரெடி எல்லாமே அப் டு டேட்டாக இருக்குது.
ஓகேங்களா. இந்த 2 இது மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்து நீங்கள் திருப்பி இம்போர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இம்போர்ட் ஆயிரும். ஸோ ஓகே. ஏதாவது நியூ அனகோண்டா வந்து இன்ஸ்டால் பண்ணுவீங்களா இருந்தால் இந்த மாதிரி இருக்காது, எதுலையுமே இருக்காது அனகோண்டாவில். அந்த கெராஸ் அதாவது டீப் லேர்னிங்க்கு தேவையான லைப்ரரிஸ் இருக்காது, நீங்களாக தான் மேனுவலாக இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ ஓகே, இப்போ நம்ம மாடல் வந்து ட்ரெயின் ஆகிடுச்சு. ஸோ 20 எபாக்ஸில் வந்து ட்ரெயின் ஆகிருக்கு. ஓகே, இப்போ ட்ரெயின் பண்ணியாச்சு. ட்ரெயின் பண்ண பிறகு நம்ம இப்போ வந்து ப்ரெடிக்ட் பண்ணணும் இல்லையா, நம்ம மாடல் வந்து ரெடியாக இருக்குது. ஸோ ப்ரெடிக்ட் பண்ணணும். ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு நான் வேறு ஒரு டேட்டா, ஸோ டெஸ்ட்டுன்னு இருக்குது ஆல்ரெடி என்கிட்ட. ஸோ இதுதான் நான் வந்து ப்ரெடிக்ட் பண்ண போகிறேன். ஸோ 20 டேஸோட ஸ்டாக் ப்ரைஸ் என்ன அப்படின்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்ம 5 இயர்ஸ் ஆஃப் டேட்டாவை வச்சு ட்ரெயின் பண்ணியாச்சு நம்ம மாடலை. 5 இயர்ஸ் டேட்டா வந்து ட்ரெயின் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் இயரில் ஃபர்ஸ்ட் மந்த்து ஜனவரியில் 20 டேஸ் இருக்குது. இந்த 20 டேஸோட ஸ்டாக் ப்ரைஸ் என்ன அப்படின்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதை பண்ணுறதுக்கு முதல் வந்து நம்ம இந்த ஃபைலை ரீட் பண்ணணும். ஸோ டேட்டா செட் அந்த ஸ்கோர் டெஸ்ட்டுன்னு நான் வச்சுக்கிறேன். இதோட நேமு pd.read csv, அதோட நேம் அந்த ஃபைல் நேமு. ஓகே, ஸோ இப்போ இது ரைட் பண்ண பிறகு சேம் ஆஸ் இதில் பண்ண மாதிரி தான் ஸ்டெப்ஸு. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இது நான் வந்து ரியல் ஸ்டாக் ப்ரைஸாக வச்சுக்க போகிறேன். ஏன் அப்படின்னா இதுதான் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம், நம்ம கரெக்டாக இல்லையான்னு செக் பண்ணணும் இல்லையா, அதுக்காக ரியல் ஸ்டாக் ப்ரைஸ்னு வச்சுக்கிட்டு இந்த டேட்டா செட்டில் இருந்து டெஸ்ட்டில் இருந்து .ilog ஆல் த ரோஸ் 1:2. ஸோ இந்த ரியல் ஸ்டாக் ப்ரைஸ் இது இருக்க போது .values. ஸோ இது வந்து அந்த ஓப்பன் அப்படிங்கிற அந்த காலமோட வேல்யூஸ் எல்லாம் இதில் இருக்கும். ஓகே, இந்த ரியல் ஸ்டாக் ப்ரைஸில். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஆக்சுவலாக நம்ம வந்து 60 டே டைம் ஸ்டாம்ப் வச்சுருக்கோம் இல்லையா, 60 டேன்னு சொல்லி. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஆல்ரெடி இருக்கிற அந்த டேட்டா செட்டு, நம்ம ட்ரைனிங் டேட்டா செட்டோட இந்த டெஸ்டிங் டேட்டா செட்டையும் ஆட் பண்ணி 60 டேக்கு முன்னாடி, அதாவது இந்த அதாவது ஜனவரி 1க்கு முன்னாடி 60 டேஸ் எடுத்துக்க போகிறேன். எதுலேருந்து எடுப்பேன்னா இந்த டேட்டா செட்லேருந்து எடுப்பேன். இதுலேருந்து இதுக்கு முன்னாடி இருக்கிற இந்த 60 டேஸ் எடுத்துப்பேன். எவ்வளோன்னா ஓகே, இந்த டேட்டா செட் எடுத்து, ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு இந்த வேல்யூ இருக்கும். இந்த வேல்யூஸ் வந்து இதோட அவுட்புட் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டே அவுட்புட்டாக இருக்க போகுது. ஸோ அந்த மாதிரி 60 டைம்ஸ் ஸ்டாப்பாக எடுத்து ஸ்டாக் பண்ண போகிறேன் முதல்ல. அது பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட்டு இந்த 2 டேட்டாவையும் ஆட் பண்ண போகிறேன். அது வந்து டேட்டா செட்டு அந்த ஸ்கோர் டோட்டல்னு வச்சுக்கிறேன். எப்படி ஆட் பண்ண போகிறேன்னா, pd.concatenation அது அதில் 2 டேட்டா செட்டையும் ஆட் பண்ணுறதுக்கு டேட்டா ஃப்ரேமு. அப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா, டேட்டா செட் ட்ரெயின் ஆஃப் ஓப்பன் காலம், இந்த ஓப்பன் காலமையும் டேட்டா செட் டெஸ்ட்டு ஓப்பன் காலமையும். ஸோ இந்த 2 ஓப்பன் காலம்ஸ் இருக்கும் இல்லையா, இது வந்து நம்ம டேட்டா ஃப்ரேமாக கிரியேட் ஆயிரும். இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, அதிலிருந்து அந்த டேட்டாஸை மட்டும் எடுக்க போகிறேன். எங்கே எப்படின்னா, டெஸ்டிங் டேட்டாக்காக இந்த டேட்டா செட் டோட்டல்லேருந்து நான் எடுப்பேன். எப்படி எடுக்கிறேன்னா, டெஸ்ட் அண்டர் ஸ்கோர் டேட்டான்னு வச்சுப்போம். டெஸ்ட் டேட்டா டேட்டா செட் டோட்டல்ல இருந்து, சாரி ஓகே ஆமாம், டேட்டா செட் டோட்டல்ல இருந்து இதுலேருந்து நான் எடுக்க போகிறேன். எப்படி எடுப்பேன்னா, len of டேட்டா செட் டோட்டல் மைனஸ் len of டேட்டா செட் டெஸ்ட்டு. இல்லை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான் இது என்னன்ட்டு, கொஞ்சம் குழப்பமாக இருக்கும் இது. டேட்டா செட் டெஸ்ட்டு மைனஸ் 60 கோலன் எம்டியாக விட்டுருங்க. ஸோ இங்கேருந்து இது வந்து ஆரம்பத்துலேருந்து
எண்ட் வரைக்கும் வரும். இப்போ இதில் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஃபஸ்ட்டு டேட்டா செட் ட்ரெயின் ஓப்பன், டேட்டா செட் டெஸ்ட் ஓப்பனு. ஸோ ட்ரைனிங் டேட்டா இருக்குது, இந்த ட்ரைனிங் டேட்டா, டெஸ்டிங் டேட்டா ரெண்டையும் கம்பைன் பண்ணிட்டோம். ஸோ இதோட கடைசி காலம்ஸில் வந்து நம்மளுக்கு இந்த டெஸ்டிங் டேட்டாவும் ஆட் ஆகிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த டேட்டா செட் டோட்டல்லேருந்து லென் ஆஃப் டேட்டா செட் டோட்டல் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இதில் 1259 மைனஸ் லென் ஆஃப் டேட்டா செட் டெஸ்ட் இது எவ்வளோ 20. ஸோ அதோட மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்து ஓகே டேட்டா செட் டோட்டல் வந்து ஆக்சுவலாக 1259 ப்ளஸ் 20 வந்து 79 ஆயிருமா. 79 மைனஸ் லென் ஆஃப் டேட்டா செட் டெஸ்ட் வந்து 20. 79 மைனஸ் 20 வந்து 59. 59 மைனஸ் 60 வந்து ஸோ 99 ஆமாம். ஸோ அதுலேருந்து காலன் ஸ்டார் வரைக்கும் அதெல்லாம் ஃபுல்லாக இது வரைக்கும் எண்டு வரைக்கும் அதுதான் நம்ம இங்கே எடுக்கிறோம். நெக்ஸ்ட்டு டாட் வேல்யூஸ் ஆரேவாக மாற்றிடுறோம். இல்லைனா இதை வந்து ஓகே டெஸ்ட் டேட்டானே வச்சுப்போம். இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோம்னா இது வந்து நம்ம ஸ்டாக் பண்ணணும் இல்லையா, ஒரு ஒன்றையும் ஸ்டாக் பண்ணணும். ஸோ ஸ்டாக் பண்ணுறதுக்கு ஸோ இந்த ஸ்டெப்பு தான் ஸ்டாக் பண்ணுறதுக்கு. ஓகே நமக்கு இது தேவையில்லை, x_testன்னு மாற்றிடுறேன். அதுக்கப்புறம் ரேஞ்ச் வந்து 1258 கிடையாது 80 தான் வரும். ஏன்னா ஆல்ரெடி இருக்கிற 60 ஸோ ப்ளஸ் 60 80 வரைக்கும்னா நம்மளுக்கு ப்ளஸ் 20 ஆட் ஆகும், இந்த நியூ டேட்டா 20 ஆட் ஆகும். அப்போ 60 to 80 வரைக்கும் வரும். ஸோ அதே சேம் தான் இதுலேயும். அப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோன்னா இது ட்ரெயினிங் டெஸ்ட் ஸ்கேல்டு கிடையாது. ஓகே இதை வந்து நம்ம இந்த இன்புட்ஸை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்குது. என்ன பண்ணணும்னா இது வந்து ரீஷேப் பண்ணணும். டேட்டா ஈக்குவல் டு டெஸ்ட் டேட்டா டாட் ரீஷேப் டு -1,1. ஸோ சிங்கிள் காலமும் மல்டிபிள் ரோஸாக மாற்றிடுறோம். அது மாற்றின பிறகு நம்ம ஸ்கேல் பண்ணணும். ஸ்கேல் பண்ணுறதுக்கு x_data ஈக்குவல் டு sc டாட் ட்ரான்ஸ்ஃபார்மு ஃபிட்டில் டெஸ்ட் டேட்டா. ஸோ இதெல்லாம் முடிஞ்ச பிறகு இந்த டெஸ்ட் டேட்டாவிலிருந்து ஸ்டாக் பண்ணிடுறோம். ஸோ ஸ்டாக் பண்ண பிறகு இதை வந்து நம்ம 3 டைமென்ஷனலாக மாற்றணும். x_test ஈக்குவல் டு np டாட் ரீஷேப் ஆஃப் த x test. ஸோ அதோட இது வந்து சேம் அதே x_test டாட் ஷேப் ஆஃப் 0, x_test டாட் ஷேப் ஆஃப் 1, 1. ஸோ இது வந்து 3 டைமென்ஷனலாக ஸ்டாக்கிங் பண்ணிட்டோம். ஸ்டாக்கிங் பண்ண பிறகு நம்ம ப்ரெடிக்ஷன் பண்ண போகிறோம். ஸோ நம்ம y_pred வச்சுக்கலாம். ரெக்ரெசர் டாட் ப்ரெடிக்ட் x_test. ஸோ அது வந்து ப்ரெடிக்ஷன் வேல்யூ கொடுத்துரும். ப்ரெடிக்ஷன் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஸ்கேலபிளாக தான் இருக்கும். ஸோ ஸ்கேல் மீன்ஸ் நம்ம ஆல்ரெடி ஸ்கேல் பண்ண கொடுத்ததை வச்சு தான் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கு. இப்போ நம்ம ஸ்டாக் ப்ரைஸாக மாற்ற போகிறோம். ஸோ அப்போ இன்வர்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண போகிறோம். அதாவது predicted equal to sc டாட் இன்வர்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் என்ன பண்ணணும்னா நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதாவது ஸ்கேல் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸ்கேல் பண்ணதை திருப்பி மறுபடியும் பழையபடி மாற்றிடும். அதாவது இந்த y_pred மாற்ற போகிறோம். பேஸ்ட் ஆன் அந்த நம்ம என்ன ஃபிட் பண்ணமோ அதை வச்சு பழையபடி மாற்ற போகுது இந்த y_predicted. அப்போ இதில் என்ன இருக்கும்னா ரியல் ஸ்டாக் ப்ரைஸஸ் இருக்கும். இதையும் இந்த ப்ரெடிக்டட் இதையும் இந்த ரியல் ஸ்டாக் ப்ரைஸ் இதையும் வந்து கம்பேர் பண்ண போகிறோம் நம்ம. ஸோ இல்லை கம்பேர் பண்ணி இல்லை ஒரு பிளாட் மாதிரி போட்டால் கரெக்டாக இருக்கும். ரியல் ஸ்டாக் ப்ரைஸு
கமா இதுக்கு ஒரு கலர் கொடுத்துடலாம். கலர் ஈக்குவல் டு ப்ளூ வச்சுக்கலாம். லேபிள் ரியல் ஸ்டாக் ப்ரைஸு. ஸோ அதே மாதிரி பிஎல்டி டாட் பிளாட்டு ப்ரெடிக்டடுக்கு ப்ரெடிக்டட் கமா அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு கலரு ரெட்டு. லேபிள் ப்ரெடிக்டட் ஸ்டாக் ப்ரைஸ்னு வச்சுப்போம். நெக்ஸ்ட் வந்து பிஎல்டி டாட் எக்ஸ் லேபிள் லேபிள் ஆக்சஸ் பண்ணணும். இல்லைன்னா ஓகே எக்ஸ் லேபிள் எக்ஸில் ஆக்சுவலாக ப்ரெடிக்டட் வரும். ஒய் லேபிள் வந்து ரியல். அதுக்கப்புறம் லெஜெண்ட் அதுக்கப்புறம் ஷோ பண்ணணும். ஸோ இவ்வளோதான். இப்போ வந்து ஸோ இதை அப்படியே நான் செலக்ட் பண்ணி மறுபடியும் ஃபிட் பண்ண பதில் ஜஸ்ட் இந்த ப்ரெடிக்ஷன் மட்டும் தான். ஃபார் லூப்ல எக்ஸ்டெஸ்ட் ஓபன் பண்ணு. எக்ஸ்ட்ரெயின் இருக்கு. ஓகே தேங்க்யூங்க. ஓகே இது சேஞ்ச் பண்ணல ஆக்சுவலாக. ஓகே 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 வேறு ஏதாவது கரெக்டாக இருக்கா? ஓகே ஓ ஓப்பன் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு கேபிட்டல் ஓ ஓகே. இதில் என்ன ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் மஸ்ட் பி அண்ட் இன்டரபிள் ஆஃப் பேண்டாஸ் ஆப்ஜெக்ட் யூ பாஸ். ஓகே ஓகே கன்கார்டினேஷனில் வந்து நீங்கள் இன்னொரு ப்ராக்கெட்ஸில் கொடுக்கணும். அதுக்கப்புறம் எதை வச்சு நீங்கள் கன்கேட் பண்ண போகிறீங்கன்னா நம்ம ஆக்சுவலாக ரோஸ் தான் கன்கேட் பண்ண போகிறோம். ஸோ ரோஸ் கன்கேட் பண்ணுறதுக்கு ஆக்சஸ் ஈக்குவல் டு 0ன்னு கொடுக்கணும். ஸோ 0ங்கிறது ரோஸு, 1ங்கிறது காலம்ஸு. ஸோ நம்ம ரோஸ் வச்சு தான் கன்கேட் பண்ண போகிறோம் இல்லையா, அதனால் ஓகே. இன்னொரு என்ன பிரச்சனை, லிஸ்ட் ஆப்ஜெக்ட் ஹேஸ் நாட். ஓகே இதில் என்ன பண்ணணும்னா நம்ம அதாவது ஆரேவாக மாற்றணும். ஸோ இந்த எக்ஸ் டெஸ்ட்டுக்கு ரீஷேப் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை ஆரேவாக மாற்றணும். எக்ஸ் அண்டர்ஸ்கோர் டெஸ்ட் ஈக்குவல் டு என்பி டாட் அரே அரே ஆஃப் எக்ஸ் அண்டர்ஸ்கோர் டெஸ்ட்டு. ஓகே இப்போ ஒர்க் ஆகிடுச்சு. அதாவது என்னென்னா இந்த ப்ளூ லைன் இருக்கு இல்லையா, அதை வந்து ரியல் ஸ்டாக் ப்ரைஸஸ்ஸு, இந்த ரெட் லைன் இருக்கு இல்லையா அது வந்து ப்ரெடிக்டட் ஸ்டாக் ப்ரைஸஸ்ஸு. ஸோ அந்த அளவுக்கு சரியாக இதெல்லாம் சரியாக ப்ரெடிக்ஷன் பண்ணலை. ஏன்னா ரொம்பவே அக்யூரேஷியாக நம்மளுக்கு இருக்காது, அக்யூரேட்டாக இருக்காது. ஏன்னா நம்ம ஜஸ்ட்டு 20 எபாக்ஸ் தான் ரன் பண்ணியிருக்கோம். அதுவும் இல்லாமல் அது இன்னமும் நம்மளால் இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் அதோட எரர் என்னன்னு பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் மீன் ஸ்கொயர்ட் எரர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரம் sklearn டாட் metrics import மீன் ஸ்கொயர்ட் எரர் வச்சுக்கலாம். இல்லை ஓகே மீன் ஸ்கொயர்ட் எரர் வச்சுக்கலாம். ஈக்குவல் டு மீன் ஸ்கொயர்ட் எரர். இதில் வந்து ஒய் ட்ரூ வந்து ரியல் ஸ்டாக் ப்ரைஸு, அதுக்கப்புறம் ப்ரெடிக்டட் ஸ்டாக் ப்ரைஸு. ஸோ அதோட இது வந்து 196. ஸோ அதே நீங்கள் ஆர் ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா ஆர் ஸ்கொயர் ஸ்கோர் வந்து ஏன்னா இது ரெக்ரேஷன் ப்ராப்ளம் இல்லையா, அதனால நீங்கள் இந்த மீன் ஸ்கொயர் எரர் ஆர் ஸ்கொயர் ஸ்கோர்லாம் பார்க்க முடியும்.
ஆர் ஸ்கொயர்லேருந்தே தெரியுது ரொம்பவே கம்மி, 0.09 வந்திருக்கு. ஸோ இது கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம்னா, ஒன்று யூனிட்ஸ் வந்து அதிகம் பண்ணி பார்க்கலாம். லைக் யூனிட்ஸ் ஒரு 50. ஸோ மறுபடியும் ட்ரெயின் பண்ணுறோம் அது. ஓகே, வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஆக்சுவலாக போன தடவை விட இல்லை, போன லாஸை விட இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கு. ஆக்சுவலாக போன தடவை 700 ஏதோ வந்தது, இப்போ 300 அந்த மாதிரி வந்திருக்கு. ஓகே, அதை ட்ரெயின் ஆகட்டும். நீங்கள் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. எனி டவுட்ஸ் இருக்கா? இர்ஃபான் செஷன் முடிஞ்சிருச்சுல? இல்லை, இது கொஞ்சம் ட்ரெயின் ஆகிட்டு இருக்கு. அது மட்டும் முடிஞ்சுன்னா ஓகே அவ்வளோதான். ஓகே ஓகே ஓகே. இதோட முடிஞ்சிருச்சுல செஷன்? இதான் முடிஞ்சு. இந்த ட்ரெயின் ஓகே, ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான். ஃபைன் ஃபைன். எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இப்பவே கேட்டுடுங்க. எதுவும் டவுட்ஸ் இருக்கா? ஸோ அதை விட இது ரொம்பவே கம்மியாக இருக்கு. ஸோ நீங்கள் இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப கம்மி. ஸோ லைக் வேணா இன்னொரு லேயர் ஆட் பண்ணி பாருங்கள் நீங்கள். ஸோ இன்னும் டெஸ்ட் ரன் பண்ணி உங்களால் இம்ப்ரூவ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஓகே ஓகே, முடிச்சுக்கலாம். ஓகே, முடிச்சுக்கலாம். இதுலேருந்து
கலீல் இது முடிச்சுக்கலாம். அதை முடிஞ்சு. ஓகே, செஷன் முடிச்சிடலாம்ல? முடிச்சிடலாம். ஓகே, நன்றி இர்ஃபான். இப்போ நம்ம வந்து நாளைக்கு நம்ம பார்க்கக்கூடிய செஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா தாம்சன் சாம்பிளிங், அப்பர் கான்ஃபிடன்ஸ் பவுண்ட் தாம்சன் சாம்பிளிங் இந்த டே 4 கலீல் உங்க வாய்ஸ் வரல. சாரி வாய்ஸ் கட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்க்க போற டாபிக் வந்து பாத்தீங்கன்னா, நாளைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து அப்பர் கான்ஃபிடன்ஸ் பவுண்ட் தாம்சன் சாம்பிளிங் 2 டாபிக் பார்ப்போம். அப்புறமா வந்து ஒரு இன்னும் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங்ல ஒரு 2 டாபிக் இருக்கு. இதோட ஒரு 3 செஷன் மட்டும்தான் இருக்கு பெண்டிங். தயவு செஞ்சு எல்லாருமே அட்டன் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்க்குற யூடியூப்ல பார்க்குற நபர்கள் வந்து கூகுள்ல வந்து போயிட்டு நம்ம bigdatahandson.com ரிவ்யூ வந்து கொடுங்க. bigdatahandson.com போனீங்கன்னா இங்க ரிவ்யூஸ் இருக்கும். ரிவ்யூஸை வந்து நீங்க கொடுத்துடலாம். எங்களோட யூடியூப் சேனல்ல போய் பார்க்கணும், வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க bigdatahandson.com போனீங்கன்னா நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் சேனல்ஸை. வீடியோஸ் வந்து இந்த இடத்துல லிஸ்ட் ஆயிருக்கும். நீங்க எல்லா வீடியோஸும் இங்கே இது பண்ணிடலாம். இப்போ பார்க்குற வீடியோஸ் கூட நாங்கள் இதில் லிஸ்ட் பண்ணிடுவோம், நீங்கள் போட்டு பார்த்துக்கலாம். நன்றி நண்பர்களே. நாளைக்கு வந்து 6:30க்கு நம்ம சந்திப்போம். தேங்க்யூ.